தூத்துக்குடி டு அகிலாண்டபுரம் டிராவல் எப்படி இருக்குன்னு பாக்கலாமா? ஃபர்ஸ்ட் தூத்துக்குடி திருநெல்வேலி ஹைவே பைபாஸ்ல இருந்து ரைட் கட் பண்ணி தெற்கு சிலுக்கன்பட்டி தாண்டி அடுத்த ஊர் கீழ்த்தட்டப்பாறை, அதுக்கு வந்திருக்கோம். இது ஃபுல்லாவே கீழ்த்தட்டப்பாறை. கீழ்த்தட்டப்பாறையில இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் கிட்ட புதியம்புத்தூர் அப்படின்ற கிராமம் இருக்கு. அதுக்கு தூத்துக்குடியில இருந்து புதியம்புத்தூருக்கு ஃப்ரீ பஸ் காலையில போயிட்டு இருக்கு. நிறைய புதியம்புத்தூர் கிராமம் இல்லைங்க, சாரி, சிட்டி தான். நிறைய ஸ்பின்னிங் மில்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் போல. கைத்தறி அது சம்பந்தப்பட்ட இதெல்லாம் புதியம்புத்தூர்ல ரொம்ப ஃபேமஸ்னு சொல்றாங்க. கீழ்த்தட்டப்பாறை முடிச்சிட்டோமா, அடுத்து மேல் தட்டப்பாறை வந்தாச்சு. மேல் தட்டப்பாறை கிராமம். காலையில ஸ்கூலுக்கு எல்லா பசங்களும் ரெடி ஆகி பஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மேல்தட்டப்பாறையில இருந்து லெஃப்ட் சைட் போனா சொக்கலிங்கம். மேல்தட்டப்பாறையில இருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ல புதியம்புத்தூர் வந்துரும். ஐயோ வேண்டாம், கொஞ்சம் அப்படி வந்துட்டோம்னா ரயில்வே ட்ராக் இருக்கு மேல்தட்டப்பாறையில. பிரசன்னா ஸ்கூல் வந்துரும். அந்த காலத்து கோயில் வள்ளி நாயகிபுரம் அடுத்த ஊரு. புதியம்புத்தூர் என்ட்ரு ஆயாச்சு. புதியம்புத்தூர் காவல் நிலையம். புதியம்புத்தூர்ல இருந்து ஓட்டப்பிடாரம் 4 கிலோமீட்டர் தான். அடுத்த 4 கிலோமீட்டர்ல ஓட்டப்பிடாரம் வந்துரும். இப்ப இந்த இதுல புதியமுத்தூர்ல இருந்து ரைட்ல கட் பண்ணி நேரா போனீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா, தூத்துக்குடி கோவில்பட்டி அந்த பைபாஸ், எட்டயபுரம் பைபாஸ் வரும். அது எங்க போய் கனெக்ட் ஆகும்னா, டோல்கேட்டுக்கு பக்கத்துல உள்ள ஒரு பாலத்துல போயிட்டு கனெக்ட் ஆகும். நீங்க ரைட்ல கட் பண்ணி போனீங்கன்னா தூத்துக்குடி, லெஃப்ட்ல கட் பண்ணி போனீங்கன்னா எட்டயபுரத்துக்கு போயிடலாம். இந்த வழிதான் தூத்துக்குடி போற வழி. இது ஓட்டப்பிடாரம். இந்த ரூட் ஓசனூத்து. பெரிய மகால் ஒண்ணு, பாலாஜி மகால். தாண்டிட்டா ஓட்டப்பிடாரம் 1 கிலோமீட்டர் தான். வந்தாச்சு. இது திருநெல்வேலி போற ரூட்டு. நம்ம நேரா வந்தோம்னா ஓட்டப்பிடாரம். ஓட்டப்பிடாரம் அப்படின்னு சொன்னாலே வஉசி இருக்கு பாத்தீங்களா? வஉசி ஐயா பிறந்த ஊரு. அவ வீடு இங்கதான் இருக்கு. இங்க இருந்து பசுவந்தனை 12, குறுக்குச்சாலை 8. இந்த ரைட் சைடு போனா குறுக்குச்சாலைக்கு போறது, நேரா போனா நம்ம பசுவந்தனை. ஓட்டப்பிடாரம் பஸ் ஸ்டாண்டு. ஓட்டப்பிடாரம் போலீஸ் ஸ்டேஷன். இங்க ஒரு குளமும் இருக்கு, கோயில் குளம் இருக்கு. திருச்செந்தூருக்கு பாத யாத்திரை வர்றவங்க இந்த குளத்துலதான் குளிச்சுட்டு போவாங்க போல. ஊமத்துறை தோரண வாயில். அந்த தோரண வாயில் வழியா போனோம்னா வீரபாண்டிய கட்டபொம்மனோட மணிமண்டபம்
குளத்தை பார்க்கலாம். எவ்வளவு பெரிய குளமா இருக்குல்ல. மழை டைம்ல தான் இங்க வந்து நீராதாரமே குளம் தான். வெங்கடேஸ்வரபுரம், கீழமுடிமன், வெங்கடேஸ்வரபுரத்தை தாண்டி அவ்வளவுதான். கோயில்பட்டி 30, கைத்தாரி 26, பசுவந்தனை 6. அது லேடிஸ் போறது. உடம்பு ஆமா, ஸ்பீட் பிரேக்கரா இருக்கா, ரொம்ப ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு. அதுலயே பாதி உடம்பு வலி வந்துரும் போல. ஊருக்கு வெளியே அந்த மேடை மாதிரி வச்சிருக்காங்க. இந்த மகாச்சோளம் இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அதெல்லாம் காயப்பட அந்த மாதிரி. பசுவந்தனை கிட்ட வந்தாச்சு. கடம்பூர் 12 கிலோமீட்டர், கோயில்பட்டி 24. இப்ப நம்ம கடம்பூர் வழியா தான் போனோம். பசுவந்தனை வந்தாச்சு. பெரிய ஊருங்க பசுவந்தனை. எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும். நல்லா டெவலப் ஆயிருச்சு. ஒரு காலேஜ் இருக்கு, மனோ காலேஜா? ஆமா. இதுக்கு பக்கத்துலதான் சில்லாங்குளம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்கூலு, இந்த காலத்துல உள்ள ஸ்கூலு. சில்லாங்குளம் ஸ்கூல் பெரிய ஸ்கூலா? பெரிய ஸ்கூல். அதுல நிறைய இந்த சைடு ரைட் சைடு போனீங்கன்னா எப்போதுமே லெஃப்ட் சைடு வந்து நம்ம போறது கடம்பூர் ரோடு. அப்புறம் லேடிஸ் ஹாஸ்டல் அது இதுலயே வந்து ஜென்ஸ் ஹாஸ்டல் சொல்லிட்டு வச்சிருக்காங்க. இது பசுவந்தனையோட பஸ் ஸ்டாப் மாதிரி. பசுவந்தனையில இருக்க பெரிய கோயில் கைலாசநாதர் கோயில். இதுதான் பஸ் ஸ்டாப். இங்கதான் பஸ் வந்து நிக்கும். கைலாசநாதர் கோயில் பசுவந்தனையில இருக்கிறது. இந்த சைடு போனீங்கன்னா ஓசனூத்து ரூட். நம்ம வந்து கடம்பூர் தானே. இந்த ரூட் வந்து அந்த ஓட்டப்படாரத்துல ஓசனூத்துன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா போறீங்க தெரியுமா, அந்த ரூட்ல கனெக்ட் ஆகும். இதே போனீங்கன்னா கடம்பூர், ரைட் சைட்ல போனீங்கன்னா கோயில் டீ கடை நல்லா இருக்கும். எல்லாமே வடை, டீ வடை எல்லாமே நல்லா இருக்கும். அதுவும் ஈவினிங் டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா சுட சுட தேங்காய் சட்னியோட வடை கொடுப்பாங்க, நல்லா இருக்கும். இந்த ரைட் சைடு வந்து கோயில்பட்டி போற ரூட். காமநாயக்கப்பட்டி இருக்கிறது. மாதா கோயில் இருக்கு, மாதா சர்ச் இருக்கு காமநாயக்கம்பட்டியில. அது ஒரு 148 வருஷத்துக்கு மேல. பசுவந்தனை கவர்மெண்ட் இப்ப வந்து பருத்தி சீசனா, அதான் நிறைய இடத்துல பருத்தி தான் வந்து போட்டிருக்காங்க. வெள்ளை வெள்ளையே பசுவந்தனை தாண்டி அடுத்து நாகம்பட்டி, அடுத்த ஊரு.
சொசைட்டி, நாகம்பட்டி சொசைட்டி. நாகம்பட்டி பஸ் ஸ்டாண்ட். திருநெல்வேலி நாகம்பட்டியில இருக்கக்கூடிய மனோ காலேஜ். நாகம்பட்டியில தான் ரொம்ப ஃபேமஸான மனோமணியம் சுந்தரனாரோட பல்கலைக்கழக கல்லூரி வந்து இருக்கு. கடம்பூர் காத்தாடி, எவ்வளவு காத்தாடி இருக்கு பாருங்க. எவ்வளவு காத்தாடி நிறைய இந்த மாதிரி காத்தாடல் எல்லாம் நிறைய இருக்காது. இப்ப வந்து ஏன் இவ்வளவு இருக்கு அப்படின்னா, நிறைய வந்து கயத்தார்ல ஒரு கணவாய் ஒண்ணு இருக்கு. அந்த கணவாய் வழியாதான் காத்து ரொம்ப அடிக்கும். ஒண்ணு வந்து கன்னியாகுமரியில அதிகமா இருக்கும், இன்னொன்னு கயத்தார்ல அதிகமா இருக்கும். தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் கயத்தார்ல வந்து ஒரு கணவாயும் கணவாயும் இருக்கு. அதனாலதான் அதிகமா காற்றாலை வந்து இருக்கு. வைத்தியம் கன்னியாகுமரியில இந்த 2 இடத்துல காற்றாலை வந்து அதிகமா இருக்கு. வண்டானம் விளக்கு. காமநாயக்கப்பட்டி வழியா போய் இந்த வழியா காமநாயக்கப்பட்டி கூட போய்க்கலாம், கோயில்பட்டிக்கும் போய்க்கலாம். சொக்கலிங்கபுரத்தை தாண்டி ஸ்டோரேஜ் யூனிட், இபி ஸ்டோரேஜ் யூனிட் வந்து வந்துரும். கடம்பூருக்கு முன்னாடியே இருக்கும். இது வந்துட்டாலே கடம்பூர் கிட்ட வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம கணிச்சுக்கலாம். இங்க இருந்து தூரமா பார்த்தா ஒரு கிராமம் தெரியுது இல்லையா, அதுதான் கோடாங்கலம். புனபுரம் விளக்குக்கு வந்தாச்சு. காலையில எப்போதும் என்றான் போகுதுன்னு நினைக்கிறேன்னா அந்த பஸ். கடம்பூருக்கு முன்னாடி உள்ள ஒரு ஒட்டுடன்பட்டி. ஆனா பேச்சு வழக்குல வந்து ஒட்டம்பட்டி ஒட்டம்பட்டின்னு சொல்றாங்க. தூரமா தெரியுதா கடம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்? அந்த ப்ளூ கலர் ஷட்டர் இருக்குங்களா? இப்பதான் அந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க. இப்பதான் இந்த அண்டர் கிரவுண்ட் வழி வந்து போட்டுக்கிறாங்க. முன்னாடிலாம் வந்து ரயில்வே கேட்டு வந்து போட்டுருவாங்க, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி ட்ரெயின் போனதுக்கு பிறகுதான் போற மாதிரி இருக்கும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. வெளிச்சம்லாம் போட்டுருவாங்க, அதனால பயப்பட தேவையில்லை. ஆமா, இங்க பாக்குறதுதான் கடம்பூர் ரயில்வே ஸ்டேஷன். முன்ன விட நல்ல டெவலப்ட் ஆயிடுச்சு. இங்கதான் வந்து நாங்க காலையில தூத்துக்குடிக்கு போயிட்டு சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில போயிட்டு படிக்க போவோம். காலையில மைசூருக்கு ட்ரெயினுக்கு போயிட்டு திருப்பி வரும்போது மைசூர் ட்ரெயினுக்கே வந்துருவோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. முன்னாடி S11 S12ன்னு சொல்லிட்டு 2 கோச் கொடுத்துருந்தாங்க. படிக்கிறதுக்காகவே ST எடுத்தவங்களுக்கு மட்டுமே வந்து அந்த ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு. ஆனா இது இப்ப கட் பண்ணிட்டாங்க. இதுதான் பஸ் ஸ்டாப், கடம்பூர் பஸ் ஸ்டாப் இதுதாங்க.
கடம்பூர்ல முக்கியமா கயத்தாரை விட ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. இப்ப வந்து கயத்தாரை விட ரொம்ப ஃபேமஸா இருந்த ஊர் வந்து கடம்பூர். இங்க ரயில்வே ட்ராக்கு பிளஸ் ஒரு ஒரு ஸ்கூல் ஒண்ணு இருக்கு. பழமையான ஸ்கூலு இந்து நாடார் மேல்நிலைப் பள்ளி. அந்த ஸ்கூல்ல தான் நான் படிச்சேன். 12 வரைக்கும் இருக்கும். ஸோ இதுல இருந்து 9ல இருந்து 12 வரைக்கும் உள்ள ஸ்கூல் வந்து இங்க இருக்கு. இங்க ஒரு சிவன் கோயிலும் இருக்கு. பழமையான சிவன் கோயில். அங்கதான் இங்க சுத்தப்பட்ட ஏரியாவுல உள்ளவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் நடக்கக்கூடிய ஏரியா. இப்ப பாருங்க, இதுதான் வந்து இந்து நாடார் ஸ்கூலு. காலையில நேரமா ரொம்ப பரபரப்பா இயங்கிட்டு இருக்காங்க. காலையில இங்கெல்லாம் சூடா வடை போடுவாங்கங்க. இந்த கடையில தான் சேவு மிச்சர் வந்து வாங்குவோம். இதெல்லாம் கடம்பூர்ல இருக்க பழைய காலத்து டீ கடைங்க. நல்லா இருக்கும் டேஸ்ட் எல்லாமே. நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த நூலகம் தான் எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அவ்வளவுதான். கடம்பூர்ல உள்ள அரண்மனை வீடு இதுதான். இங்கதான் வந்து பெரிய ராஜா சின்ன ராஜா அப்படின்னு சொல்லிட்டு 2 அரண்மனை வீட்டுல உள்ளவங்க இருக்காங்க. ரொம்ப ஃபேமஸான சுத்தப்பட்ட ஏரியாவிலேயே ஃபேமஸானவங்க. சுத்தப்பட்ட ஏரியாவிலேயே வந்து ஃபுல் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஏரியா. எலெக்ஷன் சம்பந்தமா ரொம்ப எலெக்ஷன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன புள்ளி வந்து இங்க கடம்பூர்ல இருக்கிறாங்க. இதுக்கு பக்கத்துலதான் வந்து பரும்புக்கோட்டைன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு. அங்கதான் கடம்பூர் ராஜு அவரோட சொந்த ஊர் இருக்கு. இப்படியே போனீங்கன்னா பரும்புக்கோட்டைக்கு போயிடலாம். கடம்பூர் போலீஸ் ஸ்டேஷன். மகளிர் போலீஸ் ஸ்டேஷனும் தனியா இருக்கு. இந்தியன் கேஸ் ஏஜென்சி அவங்க ஆபீஸ் இங்க இருக்கு. இங்க இருந்துதான் சுத்துப்பட்டு கிராமத்துக்கு எல்லாம் வந்து கேஸ் வந்து சப்ளை பண்ணுவாங்க. ரெட்டப்பிள்ளையார் கோயில். திருச்செந்தூர் போற பஸ். நிறைய விட்டுருக்காங்க. மாமரம் இது வந்து கடம்பூர் டு கயத்தாறு போற பாதை. தாண்டி ஐயனார் கோயில், குலதெய்வ கோயில், ஐயனார் கோயில் வந்து ஐயனார் கோயில் இங்கதாங்க இருக்கு. இந்த சைட்ல கோயில் ஐயனார் அபிஷேகம் பார்த்தா முருகது செம்மன் நல்லா இருக்கியா? இந்த ஆலமரம் பார்க்க ரொம்ப அழகா இருக்குங்க. எப்பயுமே இதை கிராஸ் பண்ணி போறப்ப அழகா ரசிச்சுட்டு தான் நாங்க. அவ்வளவுதான், வந்தாச்சு. அகிலாண்டபுரத்துக்கு வந்தாச்சு. கைத்தாரி நேரம் போனா 3 கிலோமீட்டர். ரைட் சைடு கட் பண்ணோம்னா அகிலாண்டபுரம். அகிலாண்டபுரம் ஊருக்குள்ள என்டர் ஆயாச்சு. ரோடெல்லாம் இப்பதான் போட்டிருக்காங்க.
மயிலாட்டபுரத்துல காலனி காலனிக்குள்ள காலனி தான் வரும். ஊருக்கு போறதுக்கு முன்னாடி காலனி தான் இருக்கும். ஊரை மாத்துறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல நாங்க சொல்லக்கூடியது இது ஒரு தூண்டில் மாடன் கோவில். சாம்பாய் 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 தூண்டில் மாடல் கோவில். இந்த அடுத்து காலனி தாண்டி வந்துட்டோம்னா மகாலட்சுமி ஸ்கூல். ஸ்கூல் வந்து முன்னாடி சொல்லிட்டு இருந்துச்சு. இப்போ மகாலட்சுமி பண்ணி சொல்லிட்டு மாத்தி இருக்கிறாங்க. சாவி போயிட்டு வாமா. ஸ்கூல் தாண்டி உள்ள வந்துட்டோம்னா ஊருக்குள்ள வந்து இந்த ஓடையை தாண்டிட்டோம்னாலே ஊருக்குள்ள வந்தாச்சுன்னு அர்த்தம். இது வந்து 9 அணி பாலம், 9 கன்னி பாலம் அப்படிம்பாங்க. 9 கன்னி இருக்கும். மழை நேரத்துலலாம் நிறைய வெள்ளம் போகும். இங்க பக்கத்துல வந்து ஒரு கம்மாய் இருக்கு, பெரிய கம்மாய். மயிலாண்டபுரத்துக்கு நீர் சப்ளை பண்ணக்கூடிய அந்த கம்மாய் தான் இருக்கிறதுல பெருசு இங்க சுத்தப்பட்ட ஏரியாவிலேயே. பிள்ளையார் கோயில், ஊருக்குள்ள இருக்க பிள்ளையார் கோயில். இங்கதான் வந்து பஸ் ஸ்டாப். பஸ் இங்கதான் நிக்கும். வழியான வெடி. இது சொசைட்டி, மயிலாண்டபுரம் சொசைட்டி. இப்படி போனா கோயில். இந்த சைடு போனோம்னா கோயில்பட்டி. வந்தாச்சு, ஊருக்குள்ள வந்தாச்சு.